எனக்கு ரீசெண்டாக வந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங்க்கு வந்து அவங்க மெயின் கொஷின் வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப சஃபரிங் கொடுக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து நான் ஹீல் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கோம், ஸ்டஃப் பண்ணிகிட்டே இருக்கோம், ரிலீஸ் பண்ணலைங்கிறப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் இஷ்யூஸ்க்கு போயிடும்ல. ஸோ இந்த கிளையண்ட் வந்து நான் என்ன எமோஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும், எதுக்காக எனக்கு இப்படி இந்த ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சஃபரிங்காக இருக்குதுன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்த ஆன்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்த கைடன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து மற்றவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்களே தவிர அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க நிறைய ரிக்ரெட் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் நிறைய சஃபரிங் கொடுக்குது. அதை வந்து அவங்க நிறைய ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு கைடன்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலை. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம எப்போவுமே மற்றவங்கள பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காங்க. இது வந்து நான் ஷேர் பண்ணப்போ அவங்க ஆமாம் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்மளை பார்க்குறது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பெரிய லெசன் மாதிரி தான். ஸோ அது போக மாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைடன்ஸு, இதை எப்படி அவங்க ப்ராக்டிக்கலாக டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஸ்டெப்ஸு, அப்போ இதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க எமோஷன்ஸை ஹீல் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்க ஹெல்த் பெட்டர் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கோம், எதனால் நமக்கு இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இந்த கைடன்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் ரிலீஸ் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அது போக எனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங் மெடிடேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு கைடன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் மெடிடேஷனும் நான் கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த மெடிடேஷன் பண்ண பிறகு ரொம்ப காமிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸு. நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாமல் அது போயிடும்னா அது போகாது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மெடிடேஷனு, அப்புறம் அந்த குட்டி குட்டி ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும் போது அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கும் ரீடிங் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். எங்களோட அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.